மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் தொடங்கியிருக்கிறார். நடைப்பயண தொடக்கமாக பிலிகுண்டுவை பார்வையிட்ட அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்ம கோர்ட்டு ஏன்னா கர்நாடகா எதுவுமே ஒத்துக்கல, அதனால நம்ம உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் அளவு நம்ம குறைச்சிட்டாங்க. இடைக்கால தீர்ப்புல பாத்தீங்கன்னா 205 டிஎம்சி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும். இறுதி தீர்ப்புல 192 டிஎம்சி கொடுத்தாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புல அது குறைச்சி 177.25 டிஎம்சியை குறைச்சிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் நமக்கு தான் பாதிப்பு, நமக்கு தான் குறைச்சிருக்கு. 425 டிஎம்சி வெள்ளக்காரன் காலத்துல, இன்னைக்கு 177.25 டிஎம்சி கர்நாடகா நமக்கு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வர்றது அது வேற, நொய்யல் ஆத்து மூலமாக அமராவதி பவானி ஆத்து மூலமா வருதுலாம் அது வேற. காவிரி நம்ம கொடுக்கணும். அதனால இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா நமக்கு பாதிப்பு. கர்நாடக அரசு தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ரெண்டாவது, இவங்க குடிநீருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாசனத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்தினாங்கன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? கேட்க முடியுமா? ஒன்னும் கேட்க முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா கடந்த காலத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி தமிழ்நாட்டுக்கு உடனடியாக 11 டிஎம்சி தண்ணியை உடனடியாக திறக்கணும்னு சொல்லியும் உச்சநீதிமன்றம் சொல்லியும் கர்நாடகா கேட்கல. பிறகு உச்சநீதிமன்றம் பிரதமர் அவர்கிட்ட வலியுறுத்தி நீங்க ஒரு கூட்டத்தை போட்டு தண்ணி திறந்து விட சொன்னீங்கன்னு பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் காலத்துல அவர் சொல்லியும் இவங்க கேட்கல. நடுவர் மன்றம் தீர்ப்பும் கேட்கல, ஒப்பந்தத்தையும் மதிக்கல. பிறகு இவங்க எப்படி இதை நீங்க பயன்படுத்துவாங்கன்னு. அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது, மேகதாது அணை என்பது கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் வனப்பகுதியை, காட்டை அழித்து கட்டுகின்ற அணை அது. நம்ம நின்றுட்டு இருக்குள்ள இதெல்லாம் இது போன்ற காடுகள். இங்கிருந்து மேகதாது இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி தான். பில்லிகுண்ட்ல இருந்து 4 கிலோமீட்டருக்கு வடக்குல போனோம், அங்கதான் மேகதாது. இது போன்ற வனப்பகுதி தான். அந்த மரங்கள்லாம் பாருங்க, இந்த மரம்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான மரங்கள். இப்படிப்பட்ட மரங்களை அழிச்சு, காட்டை அழிச்சு கட்ட டேம் தான் மேகதாதான இன்னைக்கு இருக்குது. அதாவது இது என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், இது சூழியல் பேரிடர். ஏன்னா இவ்வளவு பெரிய காடு, 12,500 ஏக்கர் காடு. பாத்தீங்கன்னா காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒன்னு இருக்கு, காவிரி வனவிலங்கு சரணாலயம். இல்ல, அது புலிகள் சரணாலயம் இருக்கு. யானைகள், புலிகள் இருக்கு, அல்ல எல்லா வனவிலங்குகளா இருக்கு, அல்ல அரிய வகை வனவிலங்குகளா இருக்கு. 4 கொம்பு மான் இருக்கு, இங்க வேற எங்கேயுமே இல்ல. அதுல ஆத்துல பாத்தீங்கன்னா அந்த மாசீர் மீன் ஒன்று இருக்கு, ஹம்பேக் மாசீர் மீன். வேற எங்கேயுமே உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது, இங்கதான் இருக்குது. அதுல இதெல்லாம் அழிச்சு நாங்க டேம் கட்டு வரோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல அதனால இதை ஒருபொழுதும் விடக்கூடாது. இன்னொன்னு, இது சூழியல் நிபுணர்கள், என்வாயர்மெண்டலிஸ்ட்லாம், இது எல்லாருமே கர்நாடகாவில் இருக்கிற என்வாயர்மெண்ட்லாம் இதை எதிர்க்கிறாங்க. கூடாது, இது பிரச்சனை வரும். இவ்வளவு பெரிய காட்டு அழிச்சு ஒரு டேம் கட்டுறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம காடு அது. ஏன்னா பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி நம்ம காடுகள்லாம் அதிகப்படுத்தணும். அந்த ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். சர்வதேச பல ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் எல்லாம் இருக்குது, அதுல கையெழுத்து எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. அப்போ ஒரு காடு, இவ்வளவு பெரிய காட்டை அழிச்சு பண்றதுலாம் அது முடியாது. ரெண்டாவது, இங்க மேகதாது பக்கத்துல இவ்வளவு பெரிய டேம் கட்டினாங்கன்னா நாளைக்கு இது சம்பந்தமா பெங்களூர் நகரத்தில் பூகம்பம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பெங்களூர் சிட்டியில எர்த்குவேக் வரும்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் தான் பாதிப்பு. இது சைனாவில் 3 கார்ஜஸ் டேம் கட்டினாங்க, உலகத்திலே பெரிய அணை. அதை கட்டின பிறகுதான் சுத்தி இருக்கிற பகுதியில் அதிக அளவில் பூகம்பம் வந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் வர இருக்கிற இதுல நாங்க கட்டியே ஆகுவோம். ஏன்னா டி.கே. சிவகுமார் அவர்களுடைய தொகுதி கனகாபுரம், இந்த பகுதி மாண்டியா மாவட்டம். 2028 பிப்ரவரி மாசம் தேர்தல் வருது கர்நாடகாவில். அது தேர்தலுக்காக மக்களை திசை திருப்பி, மக்களை திரட்டி கன்சாலிடேட் பண்ணி அது வெற்றி பெறணும். அதனால தமிழக அரசு இதை சட்ட ரீதியாக இதை தடுக்கணும். ஒரு வழக்கு கிடையாது.
ஒரு வழக்கு போட்டுட்டு அமைதியா இருக்கிறது கிடையாது. பல பேரை சொல்லி பல வழக்குகளை போடுங்க. இந்த வழக்குகள் தொடர்ந்து அடுத்த 30, 40, 50 வருஷம் இருந்துட்டு இருக்கணும். என்வாயர்மெண்டல் சம்பந்தமா ஒரு வழக்கு போடுங்க, வனவிலங்கு சம்பந்தமா வழக்கு போடுங்க, புவியியல் சம்பந்தமா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.